6 பல்லு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? இது சென மாடுங்க, எப்படியோ ஒரு 18-20 லிட்டர் முன்ன பண்ண வரும். சரி. வணக்கம்ங்க, நம்ம ஈரோடு மலையிலேருந்து பேசுகிறோம். இந்த வாரம் ஒரு 3 மாடு மட்டும் பெங்களூருக்கு எடுத்துருக்கு. போன வாரம் எடுத்துடல. 2 மாடு வண்டி ஏற்றியாச்சு. இந்த ஒரு மாடு இருக்குது, பண்ணைக்கு போகுதுங்க. போன வாரம் 8 மாடு எடுத்துச்சு. இந்த வாரம் 3 மாடு தான் எடுத்துருக்கு. வா தம்பி வா, இந்த புதாள் கும்பிட்டு கொடுப்போம். இந்த போய் ஒடியப்பா, இந்த உனக்கு கொடுக்குற வேறு வச்சு பழச்சுக்கு. ஓகே, நீங்கள் வாங்கின 2வது மாடு எதுங்க? இந்த மாடு தான் 2வது மாடு. இதுவும் சிந்து ரகம் தான். சிந்து ரகம். எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க? இதுவும் அதே ரேஞ்சு தான் சொல்லியிருக்கான். 13-14 2 நேரம் சேர்த்து. ஓகே, எத்தனை பல்லுங்க? இது வந்து 4 பல்லு. என்ன கண்ணு போட்டிருக்கு? இது காலக்கண்ணு. காலக்கண்ணு போட்டிருக்கு. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இது ஒரு 4 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. பால் கறந்து பார்த்தீங்களா? பால் நல்லா பூமாறு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பால் கறவைக்கு நல்லா இருக்கு. உங்கள் ஏரியாக்கெல்லாம் இது செட் ஆகும்? செட் ஆகும். இந்த ப்ரீடு செட் ஆகும். 60 ரூபா சொல்லி 45 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு. 45 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. நல்ல ரேட்டுங்க. நல்ல ரேட்டு. மணியை நான் நம்பி வரலாம். நன்றிங்க. நான் இப்போ மாடு வாங்குறதுக்கு வரோம் சந்தையில். அதை நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணோன்னா நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? வந்து இப்போ என்ன, நீங்கள் வந்து வண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே நல்ல மாடாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் ஒரு மெட்ராஸ்லேருந்து வரீங்க, அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து புது இடத்துல வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாது. நீங்கள் வந்துட்டு மாடு சரியில்லைன்னா ஐயோ திரும்பி அங்கே போகணுமேனு ஏதோ ஒரு மாட்டை வாங்கிட்டு போகணும். காசும் போகணும். வாடகை அங்கே ஐயோ 10,000 வாடகை கொடுக்கணும்னு தோணும். அங்கே பார்த்தா 50,000 ஏதோ வந்த மாடு போன மாட்டை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடும். அதனால் வர்றவங்க பஸ்ஸில் வர சொல்லிடுறோம். இங்கே பிடிச்சா வாங்குறாங்க, பிடிக்கலன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அப்படி பண்ணிக்கிறது இல்லை. வண்டி மாடு வாங்கினா இங்கே நம்ம வண்டி நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேர்ந்தவர் நம்ம பசங்க ஒரு 3-4 வருஷமாக நம்மக்கிட்ட வண்டி ஓட்டுற பசங்க இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி விட்டுறோம். நம்ம வந்து பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர் வாடகையாக இருந்தால் ஃபிக்ஸடு வாடகை 4,000 ரூபா. ஃபிக்ஸடு வாடகை அப் அண்ட் டவுன். இன்றைக்கி அந்த வாடகைக்கு போயிட்டு வந்து அந்த வண்டி கழுவுனா கூட டீசல் போக ஆள் கூலி போக அந்த வண்டி கழுவுறதுக்கு அதுக்கு 500-600 ரூபா செலவு பண்ணணும் வாட்டர் வாஷுக்கு. இது லாங் போகுது, ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு 300-400 அப்படி லாங் போகிறதா இருந்துச்சுன்னா கிலோமீட்டருக்கு 16 ரூபா. நம்ம ஓட்டுற வண்டி அனைத்தும் இது முன்னைக்கு நேரத்தில் ஒரு 4 வருஷமாக நம்மளுக்கு ஓட்டுறாங்க. நம்ம வந்து யாரும் விலை எச்சும் கேட்க மாட்டாங்க. கிலோமீட்டருக்கு 16 அப் அண்ட் டவுனு. டோல்கேட்டு அவங்க பார்த்துக்கோங்க. ஒரு டோல்கேட்டு வெளியே கிராஸ் ஆச்சுனாலும் குறைஞ்ச 100 ரூபா 70 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே போகுது அப் அண்ட் டவுனு. நீங்கள் ஒரு 10 ஒரு 5 டோல்கேட் போனால் கூட 500. அப்போ ரிட்டர்ன் வர மேலே அதில் பாதி முன்ன பண்ணேன் எப்படி 1000 ரூபா டோல்கேட்டே போயிடும். அது போக வழி செலவு வந்து கஸ்டமர் பார்த்துக்கோ. நம்ம கிலோமீட்டர் 16 ரூபாய்க்கு நம்ம பசங்க போகிறாங்க. அது 4 மாடு ஏற்றினா ஒரு 2 ரூபா மட்டும் கிலோமீட்டருக்கு ஆச்சு. 16ங்கிறது ஒரு 18 ரூபா வாங்குவோம், அவ்வளோதான். நம்ம பசங்க வந்து 5 ரூபாய்க்கு போகிறோன்னு சொல்லி போட்டு கம்மி பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு 16 ரூபா இன்றைக்கி நேரத்தில் ஃபுல் சேஃப்டியில் கொண்டு நம்ம பசங்க லேடிஸ்லேருந்து யார் வந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுங்களை கொண்டு போய் சேஃப்டி பண்ணி இறக்குற பேர் கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. நம்மளும் ஒரு 6-7 வண்டி நம்ம பசங்களாம் ஓட்டுறாங்க. ரெகுலராக அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எந்த ஊராக இருந்தாலும் சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்கி மாட்டுக்கு என்ன தேவை ஏது மாடு ரன்னிங்கில் கண்ணே போட்டால் கூட நம்ம பசங்க டெலிவரி பார்த்து அந்த கண்ணை சேஃப்டி பண்ணி எடுத்துகிட்டு போகிற முடியும். நம்ம பசங்க தயாராக நம்ம அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்குறோம். போட பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் வச்சுருக்கனால அவங்களும் அந்த இது பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக போகாமல் மாடு கண்ணு போனால் டிரைவருக்கு தெரியாது, தடுமாறுவாங்க. கஸ்டமருக்கும் புதுசாக இருப்பாங்க, தெரியாது. இப்போ நம்ம பசங்களாம் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். போட மாடு கண்ணு போடுறது பண்ணால் கூட அழகாக கண்ணு எப்படி எடுக்கணும் பிடிக்கணும் நல்லா அனுபவம் தெரிஞ்ச பசங்களாக இருக்குன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம அனுப்பிச்சிடுவோம். பசங்க போய் இறக்குனாலும் பசங்க கூப்பிச்சுடுவானா மாடு இறக்கிட்டோம். மாடு கொஞ்சம் இடம் இருக்கப்பட்ட இடம் தான் மாடு பொழைச்சிக்கும், பரவாயில்ல ஒன்றும் தப்புலாம் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பக்கம் மாடு வாங்கிட்டு போவோம், அங்கே பார்த்தா சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு மாட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா மாடு வளர்த்துற கொஞ்சம் சிரமம் தானா அப்படி அவங்களோட கஸ்டமரோட கண்டிஷன் என்ன நமக்கு ஒரு தகவல் சொல்லிடுவாங்க. நிறைய குறைய சொல்லிட்டாங்கன்னா அடுத்தாட்டி ஃபோன் பண்ணும்போது நம்ம பேசிக்கலாம் கஸ்டமர்கிட்ட. உங்கள்கிட்ட இது குறையா இருக்குது, நீங்கள் இது எது தயார் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அப்லோடு நமக்கு கொடுப்பாங்க. மாடு இங்கேருந்து போய் இறங்குறதுக்குள்ள நமக்கு என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நம்மக்கிட்ட தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மாடு போடாது நிற்குது, மாடு படுக்குது, என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வண்டி அப்படி தான் நம்ம எல்லா வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.